வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். கிறிஸ்து பிறப்பு நற்செய்தி அறிவிப்பு பேரணி கோட்டை மைதானத்தில் ஒன்று சேர்ந்து துவக்கினார்கள். இதில் சேலம் மாவட்ட கிறிஸ்துவ சபைகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் அனைத்து திரு சபைகளும் சேர்ந்து நடத்திய மாபெரும் கிறிஸ்துவ பிறப்பு நற்செய்தி அறிவிப்பு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், சர்க்கரை நோய் நிபுணர் மருத்துவர் தாண்டவன், மகளிர் மருத்துவ நிபுணர் சாந்திசேகர் ஆகியோர் கொடி அசைத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்வில் சபைகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஜஸ்டின் ராஜ், செயலாளர் விமல் மேசஸ், கத்தோலிக திரு சபைகளின் சார்பில் மூவேந்தர் அருள்பணி மைய இயக்குனர் கிஷோர், சிஎஸ்ஐ திரு சபைகளின் சார்பில் பேராயர் எழில் ராபர்ட் கெவின், ஒருங்கிணைப்பாளர் ஜெகன், டென்னிஸ் அறக்கட்டளை இயக்குனர் கர்லின் எபி, தனி திருச்சபைகளைச் சேர்ந்த போதகர்கள் மைக்கேல் ஜான் பிலிப், ஜேம்ஸ் காட்வின், கதிர் மாணிக்கம், வில்லியம் பிரபு, ஜேக்கப் விஜயகுமார், மணி, விக்டர் சத்யநாதன், ஜவஹர், சைலஸ் பிரபு, டேவிட் கணேசன், அண்ணாதுரை மற்றும் மாற்றுத்திறனாளிகள், கிறிஸ்துவ சமூக மக்கள் உள்பட சுமார் 2000 பேர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தும் கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடியும் ஊர்வலமாக கோட்டை மைதானத்தில் தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக திருவள்ளுவர் சிலை, சேலம் கடைவீதியில் திரும்பி மீண்டும் சூசனம்மாள் திருமண மண்டபத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது.